நம்மளுடைய மாநிலத்தின் பெயர் என்ன? இந்தியா. நம்மளுடைய மாநிலத்தின் பெயர் என்ன? தமிழ்நாடு. வெரி குட். தமிழ்நாடு. தமிழ்நாடுன்ற வார்த்தையில நாடு அப்படின்னு வர்றதுனால நம்மளுடைய நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லலாமா? நம்மளுடைய நாடு எது? இந்தியா. இந்தியா. சில பேர் நம்மளுடைய நாட்டின் பேர் என்ன அப்படின்னு கேட்டா உடனே தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய நாட்டின் பேர் என்ன? இந்தியா. நம்மளுடைய மாநிலத்தின் பேர் தான் என்னது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. சரி, இப்ப நம்மளுடைய நாடு எந்த கண்டத்துல இருக்கு? ஆசியா கண்டத்தில். வெரி குட்ரா. மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு? 7 கண்டங்கள். இந்த 7 கண்டங்கள்ல நம்ம எந்த கண்டத்துல வாழ்றோம்? ஆசியா கண்டத்துல. சரியா? இப்ப நாம் வாழக்கூடிய இந்த ஆசியா கண்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த உலகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு 100% எடுத்துக்கிட்டோம்னா அதுல 30% ஆசியா கண்டம் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கண்டம் பார்த்துக்கோங்க. அப்ப இந்த 7 கண்டங்கள்ல மிகவும் பரந்த பரப்பளவை கொண்ட ஒரு கண்டம் எதுனா ஆசியா கண்டம். அதே போல உலகில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 60% மக்கள் ஆசியா கண்டத்துல தான் வாழ்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொகை நிறைந்த கண்டமும் ஆசியா கண்டம் தான். அதோட இந்த ஆசியா கண்டத்துல தான் பழமையான நாகரிகங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது மக்கள்லாம் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்திலேயே முக்கியத்துவம் வாய்ந்த 3 மிக முக்கியமான நாகரிகங்கள் இந்த ஆசியா கண்டத்துல தான் தோன்றியது. அந்த மிக முக்கியமான 3 நாகரிகங்கள் என்ன அப்படின்னா, மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் சீன நாகரிகம். இந்த 3 நாகரிகங்களும் தோன்றிய ஒரு கண்டம் தான் எது? ஆசியா. ஆசியா கண்டம். உலகின் பரப்பளவுல 30% ஆசியா கண்டம் தான் பெற்றிருக்குன்னு சொன்னோமா? அதோட எக்ஸாக்ட் ஃபிகர் என்ன அப்படின்னா 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சொல்லுங்க. 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஒரு மில்லியனுக்கு எத்தனை லட்சம்? ஒரு மில்லியன்றது 10 லட்சம். அப்ப லட்சத்துல கேட்டா 440 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லணும். மில்லியன்ல கொடுத்தாங்கன்னா 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லணும். சரியா? இப்ப இந்த ஆசியா கண்டத்தோட எல்கையில பார்க்க போறோம். இந்த ஆசியா கண்டத்தோட வடபகுதினா எது? மேல்புறம். மேல்புறத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு. தென்புறத்துல என்ன இருக்கு? அண்டார்டிகா கண்டம் இருக்கு. இதோட கிழக்கு பக்கத்துல என்ன இருக்கு? பசிபிக் பெருங்கடல் இருக்கு. இதோட மேற்கு பக்கத்துல தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த யூரல் மலைத்தொடர்கள், காகசஸ் மலைத்தொடர்கள், அப்புறம் மத்திய தரைக்கடல் இருக்கு, செங்கடல் இருக்கு, காஸ்பியன் கடல் இருக்கு. இதெல்லாம் எல்கையா கொண்டதுதான் மேற்கு புறம். சரியா? இந்த ஆசியா கண்டத்தோட மேற்கு புறத்தை தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கும் பொழுது இந்த ஆசியா கண்டத்தை ஐரோப்பியா கண்டத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு மலை எதுனா யூரல் மலை. ஆசியா கண்டத்தை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பிரிக்கக்கூடிய சூயஸ் கால்வாய் இருக்குது. அதாவது ஆசியா கண்டத்துக்கு வரணும்னா முன்னாலே ஆப்பிரிக்கா கண்டத்தை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூயஸ் கால்வாய் அப்படின்ற ஒரு கால்வாய் வெட்டிய பிறகுதான் எல்லா கப்பல்களும் அது வழியா வரும்போது பயண நேரம் குறையுது, அதே போல செலவும் குறையுது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூயஸ் கால்வாய் தான் ஆசியா கண்டத்தை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பிரிக்குது. அதே போல கிழக்கு புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா கண்டத்துக்கு கிழக்கு புறத்துல போனோம்னா என்ன வந்துடும்? வட அமெரிக்கா கண்டம் வந்துடும். இந்த வட அமெரிக்கா கண்டத்தை ஆசியா கண்டத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு சந்தி எதுனா பேரிங் நீர் சந்திப்பு. சொல்லுங்க. பேரிங் நீர் சந்திப்பு. அந்த பேரிங் நீர் சந்திப்பு வழியா தான் பன்னாட்டு தேதிக்கூடு போகுது. சரியா? உலகில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகள்ல ஆசியா கண்டத்துல மட்டும் 48 நாடுகள் இருக்கு. சரியா? இந்த 48 நாடுகள் ஆசியா கண்டத்துல இருக்கு சொன்னேன்ல. இந்த 48 நாடுகள்ல 12 நாடுகள் மட்டும்தான் முழுவதுமாக நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். சொல்றப்பா? அப்ப இந்தியாவுல நிலத்தால் சூழப்பட்ட நாடா? இல்ல சார். நம்மளுக்கு 3 பக்கம் கடல் இருக்கு, ஒரு பக்கம் தான் நிலப்பரப்பு இருக்கு. அப்ப நம்ம நிலத்தால் சூழப்பட்ட நாடா? கிடையாது. ஆனா ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய 48 நாடுகள்ல 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். கேட்பாங்க, ஒன்வர்ட்ல கேட்கலாம், பொது அறிவு வினாக்கள் கேட்கறாங்க. ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை? 12. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இப்ப ஒரு தடவை நிலத்தால் சூழப்பட்டிருக்குல்ல, 2 தடவை நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு இருக்கு ஆசியா கண்டத்துல. அது எந்த நாடு தெரியுமா? உஸ்பெகிஸ்தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இந்த மாதிரி செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது போட்டித் தேர்வுகளுக்கு எளிமையாக நீங்க என்ன செய்யலாம்? வெற்றி பெற்று ஒரு அரசு பணிக்கு போயிடலாம். அதுக்காகத்தான் இவ்வளவு டீப்பா நடத்துறோம். அதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செய்திகளை எல்லாம் வீட்டுக்கு போய் மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? இப்ப ஆசியா கண்டம்னு பார்த்தோம்னா முழுமையா தெரியுது. இந்த முழுமையான தோற்றத்தை 5 அரசியல் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அதுல எது எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஆசியா கண்டத்தை அரசியல் மற்றும் நிலத்தோற்றத்தின் அடிப்படையில 5 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவுகளின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் என்னது? கிழக்காசியா,
அப்புறம் தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா. இந்த 5 பிரிவுகளை அடிப்படையில் நம்ம பிரித்து படிக்கும் பொழுது எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு சொன்ன பொது அறிவு வினாக்களை எல்லாம் வீட்டுக்கு போய் மனப்பாடம் பண்ணும் பொழுது நீங்கள் படித்தது மனசில் என்னைக்கு நிலைவாக இருக்கும். சரியா? ஓகே.